முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் 63,168 மாணவர்களுக்கும், விக்கிரவாண்டியில் 10,651 மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதல்வரின் முகவரி திட்டத்தில் 1,24,000 மனுக்களுக்கும், விக்கிரவாண்டியில் 21,093 மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் 1,29,029 மாணவ மாணவியர்கள் சேர்க்கப்பட்டு 7,750 தன்னார்வலர்கள் மூலம் பயன்பெறுவதாகவும், விக்கிரவாண்டியில் 328 மாணவர்கள் 83 தன்னார்வலர்கள் மூலம் பயன்பெறுவதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. விடியல் பேருந்து பயண திட்டத்தில் 6,92,89,206 முறையும், விக்கிரவாண்டியில் 3,89,96,648 முறையும் கட்டணமில்லாமல் மகளிர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்துள்ளதாகவும், நான் முதல்வன் திட்டத்தில் 39,186 இளைஞர்கள் பயனடைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 3,49,257 குடும்ப தலைவிகளும், விக்கிரவாண்டியில் 53,375 குடும்ப தலைவிகளும் மாதம் 1,000 ரூபாய் பெறுவதாகவும் அந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதேபோல பட்டம் மற்றும் பட்டயம் பெற்ற 2,085 ஏழை பெண்களுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம், 10,42,00,000 ரூபாய் திருமண நிதி உதவியும், 7,50,00,000 ரூபாய் மதிப்பிலான 16 கிலோ 680 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேர்ந்த 9,488 மாணவிகளும், விக்கிரவாண்டியில் 738 மாணவிகளும் திராவிட மாடல் அரசு மூலம் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது.